ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நின்றுட்டுருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் 200 ஃபீட் ரயில்வே ரோடில் நின்றுட்டுருக்கேன். எக்ஸாக்டாக நீங்கள் நியர் டு காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிஃபோரே எஸ்கோலத்தூர்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான் எஸ்கோலத்தூர் மேக்ஸ்வர்த் நகரில் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட் 200 ஃபீட் ரேடியல் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உள்ளே எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. க்ளப் ஹவுஸ் இருக்குது, ஜிம் இருக்குது, பார்ட்டி ஹால் இருக்குது, பார்க்ஸ் இருக்குது. உள்ளே நீங்கள் வாக்கபிள் பண்ணுறதுக்கான வாக்கிங் ஏரியாஸ் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் எல்லாமே ஸ்டில்ட்டில் கொடுத்துட்றாங்க. டோட்டலாக வந்து 4 ஃப்ளோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், காஸ்ட் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஏன்னா கம்பேர் டு மார்க்கெட் கம்மி காஸ்ட்டில் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி வென்டிலேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். பில்டிங் சைடு எல்லாமே செட்பேக்ஸ் நிறையா விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற யூனிட்ஸ்க்கும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கும். கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் ஆக்சஸ் இருக்குது. நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர் ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து வெராண்டா உங்களுக்கு. ஸோ வெராண்டாலேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பார்க்க போகிற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட்டு. ஸோ இதோட ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 1545 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா மட்டும். இது அவங்க பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2021 பர்ச்சேஸ் பண்ண ப்ராஜெக்ட். இது இப்போ ரீசேல் பண்ணுறாங்க. பேங்க் லோனில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கனாலும் ஸோ அந்த பேங்க் லோனை பேசி அவங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 633 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு யூடிஎஸ் கிடைக்குது. இது ரொம்பவே அதிகங்க. 1545 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 633 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். லோ ரைஸ் பில்டிங் தான் இது. ஸோ கிச்சனும் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்து மாடலர் கிச்சன் டைப்பில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதெல்லாம் வச்சு பிளான் பண்ணி கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேக்ஸ் டிசைன் பண்ணி எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க கிச்சன் வைஸு. ஸோ நீங்கள் இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டீப் க்ளீனிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்தால் போதும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி இன்டீரியர்ஸோ நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்ல. எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஹால் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹால்ஸ் எல்லாமே நல்லாவே ஸ்பேஷியஸாகவே அவங்க பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ஹால்ஸு. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாத்ரூம், பார்த்திங்கன்னா பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூமோடவே வருது. ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் 2 பெட்ரூமுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது. ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கேயும் உங்களுக்கு வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸ் மேலே கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அதே மாதிரி அட்டாச் ரெஸ்ட் ரூமோடவே இங்கே உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஸோ பாத்ரூம்ஸும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே உங்களுக்கு பாத்ரூம்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 2nd பெட்ரூம். இதில் பாத்ரூம் கிடையாது. ஸோ இது ஒரு கிட்ஸ் ரூம் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ், மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாமே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஏன்னா 1545 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது பயங்கர லார்ஜாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட கார்பெட் ஏரியாவே மோர் தென் 70% கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இது. ஸோ இன்னொன்று வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அனதர் பெட்ரூம். ஸோ வாஷ் பேஷனுக்கான ஸ்பேஸ் வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம். இது வந்து 3rd பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வருது, ஒரு பால்கனி வருது. ஸோ சிங்கிள் பால்கனி தான் இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க கேட்குற கோட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.15 கேட்குறாங்க, நெகோஷியேட். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க வந்து பார்க்குறீங்கன்னா இமீடியட்டாக வந்து பேசி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூனிட்ஸ்க்கு எல்லாருமே செப்பரேட்டடாக ஜென்ரேட்டட் பேக்கப் வரும். ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் யூனிட் இது. ஸோ டோட்டலாக இதில் வந்து 120 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வாட்டர்ஸ் எல்லாமே போர் வாட்டர் தான். போர்லேருந்து சம்புக்கு வரும், சம்பிலேருந்து இது பண்ணிப்பாங்க. ப்ளஸ் STP அண்ட் WTP எல்லாமே இருக்குது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3600 rupees மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும் உங்களுக்கு ஓவரால் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ ரெண்டல் எடுத்திங்கன்னா 35Kலேருந்து 40K வரைக்கும் ரெண்டல் வரும், பேஸ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸாக ஃபேமிலிஸ் பொறுத்து. ஸோ யாராவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், கால் பேக் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங் பேசி வாங்கி கொடுத்துடலாம். ப்ளஸ் நம்மளோட கமிஷன் 1% வந்துடும். தேங்க்யூ.